ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணுறதுனே தெரியல. சில நாதாரிகள் இன்னமும் இந்த மாதிரி சேட்டைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. இந்த மாதிரி செய்திகளில் கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசே பதறுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் கிருஷ்ணகிரியில் 8ஆம் வகுப்பில் படிக்கிற ஒரு 13 வயது மாணவியை ஒரு மாதம் ஸ்கூலுக்கு வரல போல். அப்போ ஹெச்எம் என்ன பண்ணியிருக்காரு, வீட்டுக்கு போயிட்டு விசாரிச்சிருக்கிறாரு, ஏம்மா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லா ஸ்கூல்லையும், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸ்கூலுக்கு வரல வைக்கலை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெச்எம் நேராக ஆள் அனுப்பி பார்ப்பாங்க, இல்லை நேராக கேட்பாங்க, ஏம்மா என்ன காரணத்துக்காக ஸ்கூலுக்கு வரல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவரும் போயிட்டு அந்த மாணவிகிட்ட விசாரிச்சிருக்காரு. அப்போ அந்த மாணவிகிட்ட இருந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹெச்எம் சாக்கார மாதிரி ஒரு திடுக்கிடும் ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அவர் நொந்து போயிட்டாராம். அவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கிராமங்களில் அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, எதுக்காக ஸ்கூலை விட்டு நிற்பாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தோட வறுமைனால், இல்லை தாய் முடியாமல் இருப்பாங்க, அவங்கள கவனிக்கணுங்கிற, இல்லை அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது சின்ன குழந்தைகள் இருக்கிறப்ப அவங்கள கவனிக்கணும், அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிடுறாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வராமல் இருப்பாங்க. அது கிராமங்களில் வழக்கமாக இருக்குது. அவர் எதிர்பார்த்த பதில் இந்த மாதிரி பதில்களாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாணவி சொன்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, அவரை ரொம்ப கலங்கடிச்சிச்சுன்னு சொல்லலாம். இந்த விஷயத்த நமக்கு கேட்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அதாவது, ஏம்மா ஸ்கூலுக்கு வரல ஒரு மாதமா அப்படின்னு கேட்டதுக்கு, சார் அந்த 3 சார் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க பாலியல் ரீதியாக அப்படின்ட்டு. அந்த நாய்களுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைகள்லாம் இருக்குல்ல, ஏண்டாடி என்ன செய்கிறதுன்னு தெரியலைங்க. இவங்களெல்லாம் நிற்க வச்சு சுட்டாதான் பயம் வரும். ஒருத்தனை இந்த மாதிரி பண்ணாதான், சுட்டாதான் இந்த மாதிரி பயம் இவங்களுக்கு வரும். அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், குழந்தைகள் நல பாதுகாப்பு மையத்தில் புகார் பண்ணிவிட்டு, ஹெச்எம் சார் தான் இது ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் நடக்காதுங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெச்எம் பண்ணியிருக்கிறாரு. இது ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னு நடந்துருந்துச்சு அப்படின்னா, அதை மூடி மறைச்சி ஸ்கூலோட ரெப்புடேஷன் போயிடும் அப்படிங்கிறக்காண்டி இது பண்ணிடுவானுங்க. என்னென்ன காசெல்லாம் எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுமோ அதை அப்படி சொல்லி கரெக்ட் பண்ணிடுவானுங்க. இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்ததுனால இன்றைக்கி இவ்வளோ தூரம் வெளியே தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் இதெல்லாம் விதிவிலக்கே இல்லை, எல்லா பக்கமும் நடக்கும். இந்த மாணவி மாதிரி தயவுசெய்து வெளியே சொல்லுங்கள், அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். குழந்தைகளான பாதுகாப்பு மையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. இவர்களும் மாணவியிடம் விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா கரெக்டான ஒரு தகவல் தகவலாக அது அதாவது புகாராது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்கள்ல. அப்போ விசாரிக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அது உண்மை அப்படிங்கிறது தெரியுது. இது போக பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அந்த சரக டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன் உடனே ஆக்ஷன் எடுக்கிறார். ஏன்னா இது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறப்ப சட்டப்பேரவையில் பல திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று, வேர்ல்டு லெவலில் பார்த்திங்க அப்படின்னா, பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற இந்த மாதிரி பாலியல் வன்முறைகளுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஐநா முதற்கொண்டு பயங்கரமாக வலியுறுத்திட்டு இருக்காங்க. மற்றும் குறைஞ்ச பாது இல்லை. அப்போ உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆக்ஷன் எடுத்து அந்த 3 பேரையும், அந்த 3 முள்ளமாரி பேர்களையும் போக்சோவில் கைது பண்ணிடுறாங்க. இந்த செய்தி பார்த்திங்க அப்படின்னா, அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த பகுதியில் பயங்கரமாக பரவுகிறது. இது அறிஞ்ச இந்த ஊர் மக்கள்லாம் இருக்காங்கள்ல, யாருக்காக இருந்தாலும் ஒரு இப்போ நமக்கே
இந்த நியூஸை கேள்விப்படுறப்ப எவ்வளோ மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது, இப்போ பெண் குழந்தைகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்பி தானே ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து யோசித்து பாருங்கள் எந்தளவுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் இது பண்ண முடியும். ஊர் மக்கள்லாம் கூடி பள்ளிகை முற்றி சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுங்களை வந்து அந்த 3 நாதாரி பயல்களையும் எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கு வந்து சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணி இதில் பள்ளி நிர்வாகம், போலீஸு அதிகாரிகள் எல்லாமே பேச்சு இது பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு தகுந்த விசாரணை போயிட்டுருக்கு. அங்கே சரியான ஒரு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதற்கட்ட தகவல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆசிரியை கழிவறையில் இந்த மாணவியை மிரட்டி ஒரு நாதாரி பையன் ஃபஸ்ட்டு அவன் தான் அந்த வேலையை பார்த்துருக்குறான். இதை தெரிஞ்ச இன்னும் 2 பேர் என்ன பண்ணியிருக்கானுங்க, இதை வந்து இந்த எச்எம் மாதிரி நல்ல மனுஷங்களாக இருந்திருந்தாங்க அப்படின்னா உடனே அவன் மேலே கேஸ் கொடுத்து வச்சு அந்த நாயை வெளியேற்றி விட்டுருப்பானுங்க. அந்த நாதிரை எவ்வளோ முள்ள மாதிரி பயலுக பாருங்கள். அந்த 2 பேருமே 3 பேருமே இந்த மாதிரி கூட்டுக்களமானி பயலுக அங்கே நிறையா இருக்கிறானுங்க. இதே மாதிரி இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறையா பயலுக இருக்கிறானுங்க. பெண் குழந்தைகளுக்கு மட்டும் பாலியல் டார்ச்சர் கிடைக்கிறது இல்லைங்க, ஆண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நிறையா விதத்தில் வந்து டார்ச்சர் இருக்குது. ஸோ எல்லாரும் முன் வந்து இந்த மாதிரி சொல்லணும். அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சிச்சு பயங்கரமான ஒரு ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் கிடையாது, ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே ஸ்கூல் காலேஜிலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப உத்து கண்காணிக்கப்படணும். அப்போ இந்த முதற்கட்ட தகவலில் என்ன அந்த மாணவி சொல்லியிருக்காங்க, என்ன அந்த பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த ஆசிரியை வந்து கழிவறையில் மாணவியை மிரட்டல். இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த 2 பேரும் அவங்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த மாணவியை மிரட்டி வீடியோ வேறு எடுத்து வச்சுருக்கிறானுங்களாம். இல்லையே இவங்களெல்லாம் என்னங்க பண்ணுறது? எவ்வளோ தண்டைகள் கடுமையானாலும் இவங்க சேட்டை குறைய மாட்டேங்குது. ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, ஒரு நியூஸ் வைரல் ஆகுது, இந்த மாதிரி பண்ணவனே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க எல்லாம் தெரியுது. இருந்தாலும் எப்படிடா உங்களுக்கு அந்தளவுக்கு? இன்னொன்று கல்யாணம் முடிச்சிருப்பீங்க, உங்களுக்கு அந்த வயசில் பிள்ளைகள் இருக்கலாம். ஏன்னா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அபோவ் 35 மேலே இருக்கவங்க. ஒருத்தெல்லாம் 55 வயசு நினைக்கிறேன். அதெல்லாம் இன்னும் 5 வருஷத்தில் என்னமோ ரிட்டையர்ட் ஆக போகிறான். இன்னொருத்தர் 47 வயசு, நம்ம இன்னொருத்தர் 37 வயசு ஏதோ. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அந்த மாணவிக்கு வந்து பரிசோதனை நடக்குது. அது போக பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த மாணவியோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு பிள்ளை வீட்லேயும் சொல்லாமல், வீட்டில் சொல்லிச்சா என்னன்னு தெரில பாவம், அவங்க ஏழ்மைப்பட்ட, ஏன்னா கஷ்டப்படுற ஃபேமிலி. அந்த 13 வயசு பிள்ளை, அது ஏற்கனவே அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க வைக்கிறாங்கன்னு என்னன்னு ஒன்றும் புரியாது. அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைய எவ்வளோ தூரம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும். இவனு இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்க. இந்த சஸ்பெண்டு, டிஸ்மிஸ் பண்ணுறது, மண்ணாங்கட்டி, இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் செட் ஆகாது. இவங்களுக்கு கொடுக்குற தண்டனையில் இனி எவனும் இந்த மாதிரி யோசிக்க கூட கூடாது. தயவு செய்து காவல்துறை இதில் வந்து பயங்கரமாக விசாரிக்கணும். கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செய்தியை ஒட்டி ஒரு ரூமரும் பரவிட்டுருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து கருக்கலைப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி அந்த கலெக்டர் வந்து இல்லை அப்படிலாம் இல்லை, இது வந்து ஒரு தவறான செய்தி, இதை யாரும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி அவருடைய தரப்பில் இருந்து சொல்லிட்டார். கருக்கலைப்பு என்பது சட்டப்படி குற்றமாகும், அந்த இது பண்ணலை, இது தவறான ஒரு தகவல், இதை யாரும் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த நாயை தான் நான் அந்த தம்பனையில் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த 3 நாதாரி பயல்கள் ஃபோட்டோவையும் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் ஒருத்தன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுமுகம், அவனுக்கு வயசு பார்த்திங்கன்னா 48. இன்னும் ஒரு சிவம்பட்டி அருகே பள்ளத்துறை சேர்ந்தவன் இவன். இன்னும் வந்து சின்னசாமி, அவனுக்கு வயசு 57 வயசு, இன்னும் 3 வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறான்.
டேய் தாத்தா வயசுடா உங்களுக்கெல்லாம் என்னடா அப்படி இது? உங்கள் வீட்டில் எப்படா இருக்கேன் உங்களையெல்லாம் உள்ளே வச்சுருக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த ஊர் மக்கள் இவங்களை ஏற்றுக்கிறாங்களா வச்சுக்கிறாங்களா தெரியாது. அந்த வீட்டில் இருக்கீங்களடா, உங்கள் பிள்ளை இருக்கும், உனக்கு பேத்தி, கண்டிப்பாக உனக்கெல்லாம் பேத்தி இருக்கும். அந்த 57 வயசுங்கிறப்ப உனக்கெல்லாம் பேத்தி இருக்கும் அந்த நாய்க்கெல்லாம். இவனெல்லாம் வந்துட்டு இனிமேல் வந்து இவங்க வீட்டில் ஏற்றுப்பாங்களா இல்லை இவங்க சொந்தத்தில் ஏற்றுப்பாங்களா? ஏடா அந்த பயம் இல்லையாடா அவங்களுக்கெல்லாம்? இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க ஒரு குழந்தாடா அது, நாசமாக போகிறவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாரூர் அருகே அனுமன் கோவில் பள்ளம். இவனுக்கு இந்த பிரகாசங்கிறவனுக்கு 37 வயசு. இவன் வந்து வேளம்பட்டி அருகே எருமாம்பட்டி. இந்த 3 பஞ்சர்லாம் நான் வைக்கக்கூடாது, ஏன்னா இந்த வீடியோ வந்து சின்ன குழந்தைகள் எல்லாம் பார்ப்பாங்க வைப்பாங்க. கேவலமான ஈனப்பிறவிகள் இந்த 3 பேரும் தான் இந்த வேலை பார்த்துருக்காங்க. பூரா பாருங்கள் 37, 57, 48. உங்களெலாம் என்னடா அப்படி அதுப்பு? கடவுளே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முனிராஜ் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் 3 உடனே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இது சஸ்பெண்டு டிஸ்மிஸ்லாம் வேணாம், இது என்ன ஒரு கண் துடைப்பா? ஏன்னா கண்டிப்பாக இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இவங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கட்சி வந்து மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவானுங்க. ஒரு 4 நாதாரி பயிலுக காசு வாங்குகிற பயிலுக இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்போ எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவன அப்புறம் செருப்பு கொண்டே அடிக்கணும். இவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க வராங்கல்ல, இவங்களை பூரா செருப்பு கொண்டே அடிக்கணும். மறைமுகமாக அவன் சப்போர்ட் பண்ணுறான், வைக்கிறான், எல்லாரையும் வாட்ச் பண்ணி அவங்களையும் தூக்கி உள்ளே போடணும். இதே கேஸில் போக்சோவில் தூக்கி உள்ளே தூக்கி போடணும். உயிர் பயத்தில் ஆறுமுகம், சின்னசாமி, பிரகாஷ். ஏன்னா மக்கள் வந்து அந்த ஏரியா மக்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைங்க அது ஒரு பெரிய ஒரு குழந்தை 13 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அவங்க குழந்தைகளும் அந்த ஸ்கூலில் தானே படிக்குது. இப்போ அந்த குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கலாம்ல. ஆசிரியர்களை நம்பி தானே ஸ்கூலுக்கு வந்து பெற்றவங்க அனுப்புகிறாங்க. அப்படிங்கிறப்ப இங்கே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா இது என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். இப்போ உயிர் பதத்தில் வந்து இருக்கிறானுங்க இந்த 3 நாதாரி பயல்கள், ஆறுமுகம், சின்னசாமி, பிரகாஷ். ஏன்னா வெளியே என்கிட்ட அது கண்ணில் சிக்கிட்டாங்கன்னா பொதுமக்களை அடித்து கொண்டு போடுவானுங்க இவங்க 3 பேர்த்த. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாவட்ட வழக்கறிஞர்கள் பிரிவிலிருந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கேஸில் இந்த நாதாரிக்காக எங்களில் யாருமே வந்து இவனுக்கு ஆதரவாக ஆஜராக மாட்டோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நொந்து சாகணும் இவங்கெல்லாம். அவங்க தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் இருக்கீங்களாம் சரி, தயவுசெய்து இதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி இவங்களெல்லாம் நீங்கள் இல்லை என் ஹஸ்பண்டு, என் சொந்தக்காரன், என் மாமன், என் மச்சான், என் சித்தப்பன், என் பெரியப்பேன்னு சொல்லிட்டுலாம் தயவுசெய்து இவங்களை இது பண்ணாதீங்க, காப்பாற்றி விடாதீங்க. இவங்களை தயவுசெய்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு கடுமையான நீங்களும் இது பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நடந்திருந்தால் நீங்கள் எப்படி யோசிப்பேன், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அப்படி யோசிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதே சூழல் இந்த விஷயம் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. உடனே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இதை பற்றின ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி போகுது. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மானாமதுரையில், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள ஒரு ஸ்கூலில் ஒரு விழிப்புணர்வு முகாம் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இந்த மாதிரி பாலியல் சீண்டல்களுக்கு மாணவிகள் பாதிக்கப்படக்கூடாது, அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு முகாம். அப்போ வந்து அந்த குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் வந்து அந்த மாணவிகள்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து யாராவது உங்கள்கிட்ட தப்பாக நடந்திருக்காங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒரு விழிப்புணர்வு முகாம் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேள்வி கேட்போம்ல, இந்த மாதிரி ஒரு நடந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப அதில் ஒரு 4 மாணவிகள் எழுந்து எங்களுக்கு நடந்திருக்கு,
பள்ளிக்கு வரும் வழியில் வந்து தப்பாக தொடுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, என்னென்னமோ அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. உடனே வந்து போலீஸில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா உடனே ஆக்ஷன். அதில் சம்மந்தப்பட்ட 7 பேரை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. மானாமதுரையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ மாணவிகளுக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் சீண்டிகள்லாம் நடக்கக்கூடாது, அதில் அவங்க மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு முகாம் நடந்திருக்கு. அதில் அந்த மாவட்ட முதன்மை குழந்தைகள் நல அலுவலர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அதில் 4 மாணவிகள் எழுந்து என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஸ்கூலுக்கு வர வழியில் இந்த மாதிரி எங்களை தொட்டிருக்காங்க, முத்தம் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி எப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட 7 பேரையும் தூக்கி என்ன பண்ணியிருக்காங்க, விசாரிச்சிருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பகுதி மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை போட்டு அடின்னு அடித்து வெளுத்து விட்ருக்குறானுங்க. அவன் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த அங்குள்ள மானாமதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அவன் சிகிச்சையில் இருக்கான். இவ்வழக்கு பற்றிய விசாரணையும் தீவிரமாக போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஓமலூர், அதாவது காட்டுநாயக்கம்பட்டி, சேலத்து பக்கத்தில் காட்டுநாயக்கம்பட்டி, செல்வங்கிற 55 வயது இந்த ஆள் பார்த்திங்க அப்படின்னா ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்குறான். போதையில் 5 வயசு பிள்ளைங்க, 5 வயசு குழந்த, இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இவங்களெல்லாம் கொன்றணும், அவ்வளோதான். இவங்களெல்லாம் வந்துக்கிட்டு 5 வயசு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறான். அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்ணீர் வெடிக்க போயிட்டு போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த நாயும் வந்து போலீஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்மெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூலுக்கு வந்து நம்ம யாரை நம்பி அனுப்புகிறோம்? மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க. மாதா பிதா குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம். உங்களை நம்பி அனுப்ப முடியல, ஒரு வாத்தியார்களை நம்பி அனுப்ப முடியல, இவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கிறீங்க. இன்னொன்று, இந்த நாய்களுக்கெல்லாம் திருமணமாகி இந்த வெறியெல்லாம் அடங்கலையா? ஏண்டா, உங்களுக்கும் அதே வயசில் பிள்ளைகள் இருக்கும், பேத்திகள் இருக்கும், சொந்தக்காரங்களில் ரிலேட்டிவில் குழந்தைகள் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இப்படி தான் பார்ப்பீங்களாடா? எல்லா பள்ளிகளிலும் முகாம்கள் கண்டிப்பாக அமைக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு பள்ளி கல்வி முதன்மை அலுவலக குழந்தைகள் நல அலுவலர்கள் வந்து அதிகப்படியான பேரை வந்து நியமித்து பள்ளிகளில் வாரத்துக்கு ஒரு முறை 2 நாளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு, அதுவும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4வது விஷயம், தெருவில் திரியும் பொறுக்கிகளை களை எடுக்கணும். இன்றைக்கி தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக போயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு நைட்டு ஒரு 9 மணி தாண்டிடுச்சுன்னா போதும், நீங்கள் வண்டியிலே உங்களால் வந்து சிட்டிக்குள்ளேருந்து வண்டியிலே வந்து உங்களால் போக முடியாது. ஃபுல்லாக தண்ணியை போட்டுட்டு, கஞ்சாவை போட்டுக்கிட்டு, ட்ரிபிள்ஸு, அசிங்கமாக வார்த்தைகளை பேசிக்கிட்டு, கேவலமான ஒரு பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக வந்து இன்றைக்கி தமிழ்நாடு வந்து உருவாகியிருக்கு. எல்லாருக்குமே பாதுகாப்பு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ பெண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லவா வேணும்? 5வது விஷயம், இந்த குடிகார மூதேவிகள் வீட்டிற்குள் முடங்க வேண்டியது தானே. குடிக்கிறீங்க, போதைக்கு அடிமையாக இருக்கிறீங்கன்னா
சூத்தை அமைக்கிட்டு வீட்டிலையே இருக்க வேண்டியதானடா. உங்களுக்கு அப்படி என்னடா உங்களுக்கு இது? 5 வயசு பிள்ளைடா, குழந்தடா அது. அதுக்கு இதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் முக்கால்வாசி நடக்கிற குற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த போதைப் பொருட்கள் தான். இந்த போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் தமிழகத்தில் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாகிருச்சுங்க. ரொம்ப கேவலமாகிருச்சு. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விட போகுதுங்கிறது எனக்கு தெரியல. ஒரு பெரிய களை எடுப்பு உண்டாகணும். அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். யூபியில் ஒருத்தர் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறார். அவர் மேலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர் மத பிரச்சனை உருவாக்குறாரு, வைக்கிறாரு. அதை நம்ம அதுக்கப்புறம் நான் அதை பேச விரும்பலை. ஆனால் அவர் அந்த சிஎம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பட்டு மோசமாக இருந்த யூபி இன்றைக்கி அவ்வளோ இதாக இருக்குது. அங்கே இருக்கிற ரவுடி பயிலுக இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நடுங்கி போய் உட்காந்துருக்குறானுங்க. ஏன்னா அசால்ட்டாக என்கவுண்டர் தான். வாய் பேசுனா என்கவுண்டர் தான். அந்த மாதிரி ஒரு அதிரடியான ஒரு காவல்துறையுடைய நடவடிக்கை இருக்கணும் இங்கே தமிழ்நாட்டில். இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மோசமான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, எவனுக்குமே பாதுகாப்பு இல்லை. 9 மணிக்கு மேலே நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிற இல்லை அவுட்டரில் எங்கிட்ட போகலாம், போக முடியல. அநியாயம் பண்ணுறானுங்க. ரொம்ப முகம் சுளிக்க வைக்கிற ஒரு இதாக இருக்குது. கஞ்சா வெளுத்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிட்டு அவன் நல்ல நல்ல கேரக்டர்லாம் இருக்குங்க. ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அவ்வளோ நல்ல நல்ல கேரக்டராக இருக்குது. ஆனால் அவன் அந்த போதைக்கு அடிமையானதுக்கப்புறம் அவனையே மறந்து அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி அதுக்கு அடிமையாகி நாசமாகிட்டுருக்கிறான். ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த பையன் பார்த்திங்கன்னா போதை இன்ஜெக்ஷனுக்கு அடிமையாகி கையில் ஏற்றி 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 அந்த கையோட நரம்புகளே இதாகி கையை எடுக்கலை அப்படின்னா, இன்னும் 2 மணி நேரத்தில் இப்போ கையை எடுக்கலை அப்படின்னா நீ என்ன பண்ணிடும், உயிரே போயிடும் சொல்லவும் வேறு வழி இல்லாமல் அவன் கையை எடுத்துருக்குறாங்க. அந்தளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி கையை எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இன்னொன்று அவன் கையை எடுக்கலை அப்படின்னா அவன் உயிர் போயிடும்ட்டாங்க 2 மணி நேரத்தில். அப்போ அந்த சர்ஜரியில் அவனுக்கு மயக்க ஊசி ஏதோ போடுறப்ப, இல்லை நீங்கள் அதை போடாதீங்க, நான் இந்த இதிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா நான் இதை பார்க்கணும், என் கையை நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணுறத நான் பார்த்தா தான் அந்த அந்த பயத்திலே நான் அந்த இனிமேல் மறுபடியும் போய் அந்த போதை பழக்கத்துக்கு நான் அடிமையாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியிலேயே அந்த வீடியோலேயே அந்த பையனுடைய கண்ணில் அவ்வளோ தண்ணி தேம்பி தேம்பி அழுகு. யோசித்து பாருங்கள், தான் கண்ணு முன்னாடியே தான் யூஸ் பண்ணுற அந்த கையை கட் பண்ணி ரிமூவ் பண்ணாங்கன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும். அழுகிறான் அந்த பையன், ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. கொஞ்ச நேரம் இந்த வீடியோ பார்க்குற தயவுசெய்து இளைஞர்களே, அதில் ஒரு விஷயமும் கிடையாது. உங்களோட மைண்டை மாற்றுறதுக்கு ஜிம்முக்கு போங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது, அதுக்கு போங்க. இதில் நீங்கள் அடிக்ட் ஆனதுல தான் நீங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் நிறையா தவறுகள்லாம் பண்ணிடுறீங்க. ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற பாலியல் குற்றங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான நடக்கிற பாலியல் குற்றங்களுக்கு எந்த மாதிரி கடுமையான தண்டனை கொடுத்தா இது குறையும்னு நினைக்கிறீங்க? அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.